வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்துக் கொண்ட ரிதன்யாவுக்கு பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டிபுதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா திருமணமான 78 நாட்களில் வரதட்சணை கொடுமை காரணமாக தனது தந்தைக்கு ஆடியோவை அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு ரிதன்யா தனது தந்தைக்கு அனுப்பிய ஆடியோ பதிவு தமிழகத்தையே உலுக்கியது. உயிரிழந்த ரிதன்யாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் முன் திரளானோர் ஒன்று கூடி மௌன அஞ்சலி செலுத்தினர். ரிதன்யாவின் புகைப்படத்திற்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியதைக் கண்டு ரிதன்யாவின் தந்தையின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. மகளின் புகைப்படத்தை தொட்டு வணங்கினார். அழைச்சாங்க அழைக்கல அப்படிங்கிற ஒரு இது இல்லாமீங்க. இன்னைக்கு இந்த இடத்துல கூடின எல்லாருக்கும் அப்படி தகுந்த தண்டனை